ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இந்து வித் மணி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங். வாங்க ஃப்ரெண்ட் சேனலுக்குள்ளே போகலாம். நேற்று நாங்கள் ஜிஆர்டி போயிருந்தோம். எங்கள் லட்டு குட்டிக்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். இந்த பிரேஸ்லெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்கள் கூட அதை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோஸ் எடுத்திருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட நாங்கள் எதுக்காக போய் நாங்கள் ஜிஆர்டி போய் எடுத்துகிட்டு இருக்கோம்னா அவங்ககிட்ட நிறைய யூனிக் கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு 5 பவுன் நாங்கள் எடுத்தாலும் சரி, பார்க்கறதுக்கு 5 பவுன் மாதிரி தெரியாது. 3 பவுன் 2 பவுன் அந்த மாதிரி இருக்கும். ஒன்று ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அது வேஸ்ட்டாகவே ஆகாது. சில கடையில் நம்ம எடுக்கும்போது அது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் அதிகமாக பார்க்கறதுக்கே 2 பவுன் 3 பவுன் மாதிரி தெரியறதுக்காக வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு நாங்கள் எப்பவுமே இவங்ககிட்ட தான் போய் எடுப்போம். ஏன்னா பார்க்கறது ரொம்ப கெட்டியாக இருக்கும். அந்த பொருள் அவங்ககிட்ட வாங்கினா நம்ம கொஞ்சம் லைஃப் லாங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக மட்டும்தான் நாங்கள் ஜிஆர்டி போய் எடுக்கிறோம். நான் எடுத்த கால்குலேஷன் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நான் எடுத்தேன்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு வந்தேன். இன்னையோட கோல்டு ரேட் 14,810 ரூபா. கோல்டு வேல்யூ ஜிஎஸ்டியோட 3%, மேக்கிங் சார்ஜுக்கு ஒரு 5% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. வேஸ்டேஜ் 3 வகை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 5%, 8%, 10% சொல்லிட்டு இருக்கேன். அதில் 5% வேஸ்டேஜ்னால் 0.10 கிராமும், 8% வேஸ்டேஜாக இருந்துச்சுன்னா 0.16 கிராமும், 10% வேஸ்டேஜாக இருந்ததுன்னா 0.20 கிராம்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5% வேஸ்டேஜாக இருந்துச்சுன்னா 0.10 கிராமும், கோல்டு வெயிட் ப்ளஸ் வேஸ்டேஜும் சேர்த்தாங்கன்னா 2.10 கிராம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பிரேஸ்லெட் 5%, 8%, 10% நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் 5% தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முடியாது. 5% இருக்கலாம், இல்லை 8% இருக்கலாம், இல்லை 10% இருக்கலாம். அது ஒரு கடையை பொறுத்து ஒரு ஆளுக்கு நீங்கள் வாங்குறத பொறுத்து ஃப்ரெண்ட்ஸ். இது நான் வாங்கினது 6 மந்த் பேபிக்காக. ஸோ அதனால் நான் ஒரு 5% எனக்கு போட்டுக்கிட்டாங்க. நான் அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். ஸோ நான் வாங்கினது பிரேஸ்லெட் ஆல்ரெடி உங்களுக்கு நான் இமேஜ் காட்டியிருப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது 2 கிராம்னு சொல்லிட்டு நான் வாங்கினது. கோல்டு என்னோடய ரேட்டு நேற்று நாங்கள் வாங்கும்போது 14,810 ரூபா. அப்போ 2 கிராமுக்கு 29,620 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 5% வேஸ்டேஜோடு சேர்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வேஸ்டேஜ் நான் சொல்லியிருந்தேன் 5, 8, 10ன்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்கு போட்ட வேஸ்டேஜ் 5%. 0.10 கிராம் நாங்கள் இன்ட்டு 14,810 ருபீஸு. அது எவ்வளோக்கு 5% வேஸ்டேஜ் எவ்வளோ வந்துன்னா 1,481 ரூபாய்க்கு வேஸ்டேஜ் மட்டும் வந்துச்சு. கோல்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கோல்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் 2.10 கிராம்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இங்கே எழுதிக்கிட்டேன். அது எவ்வளோ வருதுன்னா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 31,101 ரூபாய்க்கு வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி 3% எவ்வளோ வருதுன்னா சொல்கிறாங்கன்னா, நான் ஆல்ரெடியே கோல்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் 2.10 கிராமு 31,101 ரூபான்னு சொல்லியிருந்தேன். அதை தான் இங்கே எழுதிக்கிட்டேன். அது கூட ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி இன்ட்டு பண்ணாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 933 ரூபா வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் டோட்டலாக நான் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நான் எடுத்திருந்தேன்னா 32,34 ரூபாய்க்கு நான் எடுத்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஆனால் என்ன கோல்டு ரேட் ஏறிட்டுருக்கு. கோல்டு ரேட் இறங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது நான் எதில் எடுத்தேன்னா நான் ஆல்ரெடி சீட்டு கட்டிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு ஜிஆர்டி டிஜிட் கோல்டுன்னு சொல்லி நான் கட்டிகிட்ருக்கேன்னு சொல்லியிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டா கோல்டில். ஸோ அதுதான் நான் இதில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆல்ரெடி 2 பே பண்ணியிருந்தேன் சொன்னால் அது 1 நான் எடுத்துட்டேன். இன்னொன்று நான் எடுக்கும்போது நான் கன்ஃபார்மாக வீடியோ போகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங்.